ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதிதான ஒரு பகுதி தான் பார்க்க போகிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொற்கள் இணைப்பு பகுதி 1 சொற்கள் இணைப்பு, அதுதான் தலைப்பு. பகுதி 1 தான் பார்க்க போகிறோம். பகுதி 1 சொற்கள் இணைப்பு. சொற்கள் இணைப்பு அதற்குரிய விளக்கம். சொற்கள் இணைப்பு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் இன்று பார்க்கக்கூடியது சில சொற்கள் உங்களுக்கு 2 பக்கங்களில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது 2 பக்கங்களில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு பக்கம் சில சொற்கள் வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கும், அதற்கு எதிர்ப்புறமாக சில சொற்கள் வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் எதிராக கொடுக்கப்பட்டுள்ள சொற்கள் மாறி மாறி இருக்கும். அவற்றை சரியான சொல்லுக்கு இணையான சொற்களை கண்டுபிடிக்கணும். அதுதான் சொற்கள் இணைப்பு. அதை இணைக்கணும். அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடியது பகுதி 1 சொற்கள் இணைப்பு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும், அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பகுதி 1 சொற்கள் இணைப்பு பார்க்கலாம். இன்று நாம் சொற்கள் இணைப்பு பகுதி 1 அதற்குரிய வினாக்களை இப்பொழுது பார்க்கலாம். இறுதியாக விடைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் சரிபார்த்து கொள்ளலாம். இந்த சொற்கள் இணைப்பு என்பது இரு பக்கங்களிலும் ஒரு சொல் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சொற்களுக்குமான சரியான சொல்லை கண்டுபிடித்து இணைக்க வேண்டும். அதுதான் சொற்கள் இணைப்பு. இங்கு கொடுக்கப்பட்டுள்ள வினாவில் ஒரு சொல்லுக்கு நேராக இருக்கக்கூடிய சொற்கள் அதற்குரிய இணைச்சொற்கள் அல்ல. அதற்குரிய இணைச்சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது. அவ்வாறு பகுதி 1 சொற்கள் இணைப்பு அதற்குரிய இன்றைய வினாக்களை பார்க்கலாம். வயல், தண்ணீர், கடல், ஓட்டம், போட்டி, படி, பாடம், விவசாயம். இங்கு 4 சொற்கள், அதற்கு இணையான எதிர்ப்புறத்தில் 4 சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவை அனைத்தும் இணையான சொற்கள் அல்ல. இணையான சொற்கள் எது என்பதனை மாறி மாறி உள்ள சொற்களில் கண்டுபிடிக்க வேண்டும். அவ்வாறு கண்டுபிடித்தால் அதனை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் விடைகளை எழுதி அனுப்பலாம். அது மட்டுமல்லாமல் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை சரியானதா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த விடைகளை நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம். இப்பொழுது உங்களுக்கு விடைகள் கொடுக்கப்படுகின்றன. இதுவரையில் நாம் சொற்கள் இணைப்பு பகுதி 1 அதற்குரிய வினாக்களை பார்த்தோம். இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான அதற்குரிய விடைகளை, அதாவது இணையான விடைகளை இப்பொழுது பார்க்கலாம். விடைகளை நீங்கள் கண்டுபிடித்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம். நண்பர்களே, இதுவரையில் நாம் சொற்கள் இணைப்பு பகுதி 1 அதற்குரிய வினாக்களை பார்த்தோம். வினாவில் ஒவ்வொரு சொல்லும் இணைச்சொற்களாக அல்லாமல் மாறி மாறி இருந்தன. அந்த அனைத்து சொற்களையும் இணைச்சொற்கள் எது என்பதனை
சரியாக கண்டுபிடித்து அதற்கு இணையான சொற்களை விடையாக இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு சொல்லும் அதற்கு இணையான சொல்லுடன் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் விடைகளை கண்டுபிடித்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் நீங்கள் ஏற்கனவே கண்டுபிடித்திருந்த விடைகளையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்பொழுது சொற்கள் இணைப்பு பகுதி 1 அதற்குரிய விடைகளை நாம் பார்க்கலாம். வயல், விவசாயம் என்பது இணைச்சொல். கடல், தண்ணீர் என்பது கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் இணைச்சொல். போட்டி, ஓட்டம், ஓட்டம் என்பது ஒரு வகையான போட்டி, ஓட்டப்போட்டி என்று சொல்வோம். எனவே போட்டி, ஓட்டம் என்பது அதற்குரிய இணைச்சொல். பாடம், அதற்குரிய இணைச்சொல் படி, பாடம் படி. இவை அனைத்தும் சரியான முறையில் இணையான சொற்களாக அமைந்து விடைகளாக அமைகின்றன. மீண்டும் ஒரு முறை நாம் விடைகளை பார்க்கலாம். வயல், விவசாயம், கடல், தண்ணீர், போட்டி, ஓட்டம், பாடம், படி. மிகவும் எளிமையான ஒரு விடைகளாகத்தான் கொடுக்கப்பட்டுள்ளன. மிகவும் சரியான விடைகளை கண்டுபிடித்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து அதனை நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம். இன்று நாம் பகுதி 1 சொற்கள் இணைப்பு அதற்குரிய வினாக்களை முதலில் பார்த்தோம். இறுதியாக விடைகளை பார்த்தோம். மிகவும் எளிமையானதாக இருந்திருக்கும். மீண்டும் இது போன்ற ஒரு சொற்கள் இணைப்பு பகுதியில் நாம் சந்திக்கலாம். விடைகளை நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள். அதனை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.